கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவி உண்மையானதானா? பரிசுத்த ஆவி என்பது என்ன? பரிசுத்த ஆவியின் அனுபவங்கள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஏவுதல், தேவன் வழி நடத்துகிற விதம். பரிசுத்த ஆவி என்பவர் திருத்துவத்திலே 3ஆம் நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர். பரிசுத்த ஆவி மகா வல்லமை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். தேற்றரவாளன், விண்ணப்பத்தின் ஆவியானவர். அவர் நமக்குள்ளே நிறைவாய் நிரம்பி இருக்கும் பொழுது என்ன அற்புதங்கள் நடக்கும், என்ன அதிசயங்கள் நடக்கும் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, படிப்பு இடத்திலே, நம்முடைய தொழில் ரீதியாய் செய்கிற இடங்களிலே எல்லாவற்றிலும் என்ன உயர்வுகள், மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்தாவின் நிறைவு. பரிசுத்தாவி என்பது உண்மை. இந்த பரிசுத்தாவின் நிறைவு வேதத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுதே வந்துடும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலேயே முதல் வசனத்திலே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தான்னு இருக்கும். பரிசுத்தாவின் நிறைவு ஏற்படும் பொழுது தைரியமாக தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க முடியும். தைரியமாக திடமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடத்துல அநேக விசுவாசிகளும் ஜனங்களும் பரிசுத்தாவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனங்களை சொல்லி அந்நிய பாஷைக்கு விளக்கம் சொல்லி ஜெபம் பண்ணுகிற பொழுது நம்ம அங்கே இருக்கும் பொழுது நம்மளோட ஆவியானுடைய தொடுதல் இருக்கும். ஆவியானவருடைய தொடுதல் இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வார், நமக்காக பேசுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம முழுசாக நிறைக்கும் பொழுது, நிரப்பி நம்மளை வழி நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தைரியம் வரும், ஒரு பெரிய பலன் வரும், தைரியம் வரும், பிசாசை ஜெயிக்கிற வல்லமை வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகளை ஒழிக்கிற ஒரு வல்லமை வரும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோன் பற்றி நம்ம படிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். சிம்சோன் எப்படிலாம் செய்தார். அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரானவங்க பெலிஸ்தர்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அரிந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பு, யானை எலும்போ டைனோசர் எலும்போ இல்லை, ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொல்ல முடியும்னா பரிசுத்தாவினர் தருகிற வல்லமை எப்படின்னு பார்க்கணும். உடைய கை சம்பளத்தை பார்க்காதீங்க, உங்கள் படிப்பை பார்க்காதீங்க, உங்கள் சபைக்கு வர விசுவாசியுடைய கூட்டத்தை, அவங்க ஏழ்மையை பார்க்காதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டு வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று நீங்கள் பார்க்கணும். பரிசுத்த ஆவியான ஒரு சிம்சோனை கொண்டு 1000 பேரை கொல்ல முடியும். ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த மக்களை ஒழிக்க முடியும்னு சொன்னால் அது இன்றைக்கும் உண்மை. சிம்சோனை பயன்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை ஏவுறாரு. தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு நியாயாதிபதியாக நியமித்து சிம்சோனை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏவ தொடங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை வச்சிருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் அடித்து நொறுக்கிறார். பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் சிம்சோன், ஒரு பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், தேவனாலே பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தில் சிம்சோன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். ஏவுறார், ஏவி செயல்பட வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வைக்கிறவர், செயல்பாட்டின் ஆவியானவர்.
உங்கள் ஊழியத்தில் ஒரு மகிமை வேணும்னா யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இந்த அந்நிய பாஷை இல்லை, அன்றைக்கி தான் அந்நிய பாஷை இருந்துச்சு, இன்றைக்கி அந்நிய பாஷைலாம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யாரோ சில பேர் சரியாக பேசலை, அவங்களுக்கு விளக்கம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதீங்கன்னு இருக்குது வசனம். அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணக்கூடாது. அர்த்தம் சொல்லலைன்னா சபையில் பொதுவாக இடத்துல பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் நடுவில் பேசிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்நிய பாஷை பேச வேணாம். அந்நிய பாஷை இல்லைன்னு இல்லை. நல்ல அந்நிய பாஷையில் நிறைஞ்சி கைத்தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களை ஏவ துவங்குவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவ தொடங்கி உங்கள் தொழிலில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார், உங்கள் குடும்ப பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீண்ட ஆயுசுகளை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறையணும். சும்மா அந்த பிரசன்னத்தோடு வந்துடக்கூடாது, சும்மா டச் பண்ணி அப்படியே வந்துடக்கூடாது, ஆவியான ஒரு தொடுதலோடு வெளில வந்துடக்கூடாது. நல்ல நிரம்பணும். நல்ல நிரம்பி கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிற தேவன். சும்மா ஒரு 3 பாட்டு 4 பாட்டு அப்படியே ஒவ்வொரு பல்லவியாக எடுத்து கோத்து கோத்து பாடுறது இன்றைக்கி அதான் ஆராதனைன்னு மாறிக்கிடுச்சு. கர்த்தரை துதிக்கிறது அதுதான் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு சில வருஷங்களாக கொண்டு வந்துட்டாங்க. அது அப்படி அல்ல. கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற ஒரு அனுபவம். ஆதி திருச்சபையில் எப்படி அந்த பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எப்படி துதித்தார்களோ கர்த்தரை ஆர்ப்பரித்து அந்த எரிகோ கோட்டை விழும்படியா, அலங்க விழும்படியா, செங்கல் 2ஆக பிரியும்படியா, யோர்தான் பின்னிட்டு திரும்பும்படியா ஆர்ப்பரிப்பின் ஆராதனை, கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற ஆராதனை நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இடம் அசைகிற மாதிரி ஜெபிக்கணும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. தேவ வசனத்தை நீ தைரியமாக சொல்லணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு வேணும். பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துக்கெலாம் இன்றைக்கி பிசாசு கொண்டு போகிறான் ஜனங்களை. பரிசுத்த ஆவியானவர் நிறையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கிற பொழுது, நம்ம ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிற பொழுது, நம்முடைய சபையில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிற பொழுது, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், படிப்பில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கிற பொழுது நமக்கு தைரியம் வரும், பலன் வரும், பிசாசை ஜெயிக்கிற வல்லமை வரும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசையுது, அக்கம் பக்கம்லாம் அசையுது, கட்டடமே ஆடும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்க. இன்றைக்கி வேத வசனம் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, கர்த்தருக்குள் நிறைந்து பரிசுத்த ஆவியினர் நிறைஞ்சு பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானுடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப தேவை. நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிச்சயமாக ஆவியானுடைய வழி நடத்துதல் தேவை. ஆவியானவரால் நம்ம நிறையப்படணும். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நம்ம நிரப்பப்படணும். அப்போஸ்தலர் 13:7 வசனத்தில் வாசிக்கிற பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு ஆள் கேட்குறான், அந்த பவுல்கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் அப்படி கண்டு கொடுங்க எனக்கு, அப்படி எதிர்த்து கேட்குறான். இப்படி பார்க்குறான், பார்த்துட்டு இப்படி சத்தியத்தை கேட்குறதுக்கு ஒருத்தர் வாஞ்சிக்கிறவரை பார்த்து தடை செய்கிறான். அந்த விசுவாசத்தில் திருப்ப பார்க்குறான். எலிமா என்பவன், மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். அங்கே என்ன நடக்குது பாருங்க, கண்ணு தெரியாமல் போடுது. பரிசுத்தாவியில் நிறைஞ்சி பவுல் அவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வையே போயிடுது. அந்த பக்கத்துலேருந்து பார்க்குற அதிபதி கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசிக்கிறார். ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும். சுவிசேஷத்துக்கு விரோதமாக வரவங்கள்லாம் செயல்பாடு தடுக்கப்படணும். அதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தேவை.
பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கும் பொழுது தான் ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், கிரியைகள் நடக்கும், ஜனங்க மனம் திரும்புவாங்க, நம்முடைய பண்ணுற பிரசங்கத்துக்கு ஜீவன் இருக்கும், நம்ம எடுத்து வாசிக்கிற வசனங்களுக்கு ஜீவன் இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவு இல்லாமல் நம்ம போய் நின்று பேசும் பொழுது அதில் எந்த பலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். லூக்கா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். எவ்வளோ பெரிய சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கு! அவன் பிசாசை கொண்டு வந்து வைக்கிற கேள்விகளுக்கெல்லாம் அழகாக ஞானமாக அவர் பதில் சொல்கிறாரு. பிசாசை அங்கே முறியடிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிசாசு இயேசு கிறிஸ்துவில் வர முடியல. தூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். இயேசு அந்த நேரத்தில் உபவாசத்தில் இருக்கிறார். நல்ல பரிசுத்த ஆவியில் நிறைந்து பதில் சொல்லுகிறார். பிசாசை ஜெயிக்கிற ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில் தான் நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளில் 7ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி, திருச்சபையின் முதல் இரத்த சாட்சி. அந்த இரத்த சாட்சி அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தன் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் அதிகாரத்தில் 55லேருந்து 59 வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியில் நிறைகிறார். தைரியமாக நின்று ஆளுடைய வசனத்தை சொல்கிறார். கல்லெடுத்து அடிக்கிறாங்க, கல்லெடுத்து அடித்து அவரை கொலை செய்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். அவர் பார்க்குறார் 56ஆம் வசனத்தில் 55, 56 பார்க்கும் பொழுது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறாரு. மேலே பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறார். அவர் மரித்து அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அதை வரவேற்பதற்கு பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று வரவேற்கிற ஒரு அனுபவம். பரிசுத்தாவின் நிறைவில் தான் இரத்த சாட்சியாய் மரிக்க தங்களை ஒப்பு கொடுக்க முடியும். அநேகர் என்று ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருக்காக நான் மரிக்கவும் செய்வேன், நான் மரணத்திலே அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அநேகர் இன்று இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக எல்லாம் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படவில்லை. அந்த தைரியம் கூட நமக்கு வேண்டும் என்று நாம் சொல்ல விரும்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தாவின் நிறைவில் இருக்கும் பொழுது தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும். பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெறும் பொழுது தான் பலன் அடைய முடியும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அப்படி பிள்ளைகள் அவருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு அனுபவம். பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை. பரிசுத்தாவின் நிறைவில் தான் அநேகர் இயேசு கிறிஸ்து வருவாங்க. தைரியமாக பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சீசர்களாய் மாறுவார்கள். இந்த நாளிலும் கூட நாம் தீர்மானம் எடுப்போம். தேவ சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து ஜெபித்து, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் செய்யுங்க, என்னை முற்றிலுமாய் நான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையில் என்னை நிரப்பி தைரியமுள்ள ஒரு மனுஷனாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.